தண்ணி கூட இல்லாத விரதம் இருப்பாங்க. இவங்க தப்பா பண்ணா பாடி மசில் குறையும். நீங்க ஃபாஸ்டிங் இருக்கணும்னு இன்னுமே எனர்ஜி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஐயோ 8 மணிக்கு சாப்பிடணுமே, 11 மணிக்கு சாப்பிடணுமே, 1 மணி அந்த மாதிரி. 10 வயசு குழந்தை கூட 80 கிலோ இருக்கு. அவங்க இருக்க வேண்டியது 24லேருந்து 28 கிலோ. ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஒத்தர். நாங்கள் நாட்டு சக்கரை தானே யூஸ் பண்ணுறோம், அதனால நிறைய போட்டுக்கலாமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. சார், ஏன் காய்கறிக்கு மாத்திரம் ரசாயனமா? தாய்ப்பால்லையே ரசாயனம் இருக்கு. இதை பற்றி யாரா பேசுகிறாங்களா? தப்பு பண்ணுறது என்னன்னா, விரதம் இருக்கோன்னு வெறும் ஃப்ரூட்ஸ் இல்லை வெறும் வெஜிடபிள். உங்கள் அபிமான தங்கமயில் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குகிறது நன்றி விழா சிறப்பு சலுகை. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. விகடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் விரதத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட டயட்டிஷியன் தாரணகிருஷ்ணன் மேம் இருக்காங்க. மேம் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? ஃபைன். இன்னைக்கு எல்லோருமே ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயமா விரதம் மாறிடுச்சு. உடல் எடையை குறைக்கிறனாலோ நம்ம உடலை ரீவேம்ப் பண்ணனால விரதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் இருக்குது. காலமாகவே இது இருந்துட்டு இருக்கு. இஸ்லாம் மதத்தாக இருக்கட்டும், கிறிஸ்துவர்களாக இருக்கட்டும், இந்துக்கள் எல்லாருமே விரதம் இருக்கிறத ஒரு முறையாகவே கடைபிடிச்சிருக்காங்க. எந்த அளவுக்கு பயனளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும்? இப்போ விரதம்னு வந்து ரொம்ப காலகட்டத்திலேருந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இது ரொம்ப நல்லது. ஆனால் சரியாக ஃபாலோ பண்ணணும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்துக்கிறதே லேட்டு அண்ட் எழுந்ததுலேருந்து தூங்குற வரணும் 2 ஹவருக்கு 2 ஹவர் ஏதோ சாப்பிட்டுட்டே இருக்கும். அந்த காலத்தில் ஒரு 10-11 மணிக்கு சாப்பிடுவாங்க. அப்புறம் 3-4 o'clock லைட்டாக காஃபி குடிப்பாங்க. 7 மணிக்குள்ளே டின்னர் முடிச்சிடுவாங்க. பட் இப்போ வேலைக்கு போகிறதுனால 8 மணிக்கு சாப்பிட்றாங்க, அது ஓகே. ஆனால் திருப்பி லஞ்சு, திருப்பி டின்னர் இதோடு நிறுத்தினா பரவாயில்ல. 11 மணிக்கு ஒன்று வேணும், 3 மணிக்கு ஒன்று வேணும், திருப்பி 6 மணிக்கு வேணும். இதை தவிர அலாம் வச்சு 3 மணிக்கு எழுந்து பிரியாணி சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி எக்ஸஸாக சாப்பிட்றதுனால பாடிக்கு ஒரு ரெஸ்ட்டு கொடுக்கணும். அது விரதங்கிறது ரொம்ப நல்லது. பட் விரதம் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வெறும் பால் குடிப்பாங்க, இல்லை வெறும் பழம் சாப்பிடுவாங்க. யாருக்கெல்லாம் நல்ல மென்டல் ஸ்ட்ரென்த் இருந்ததோ வெறும் தண்ணி தான் குடிப்பாங்க. இல்லை நிர்ஜல விரதம் இது கூட இருப்பாங்க. தண்ணி கூட இல்லாத விரதம் இருப்பாங்க. இதுக்கெல்லாம் மென்டல் கண்ட்ரோல் நிறையா வேணும். ஒன்று. ரெண்டாவது, அது வந்து ரிலிஜியஸ் ரீசன்ஸ். எந்த ரிலிஜன் எடுத்தாலும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணலாம் நம்ம வந்து அந்த சுவாமி மேலே, அதுக்கு தான் அவங்க வச்சாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நீங்கள் சொன்னாப்புல வெயிட்டை குறைக்க இல்லை சுகர் கண்ட்ரோல் அப்படின்னு பண்ணுறாங்க. பட் சரியாக பண்ணுறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கிறாங்க. இது 16 ஹவர் வந்து சாப்பிடக்கூடாது, 8 ஹவரில் சாப்பிடும். இது கொஞ்சம் ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்டிங். கரெக்டா? ஸோ இது ஆக்சுவலாக பண்ண வேண்டியது 4 மணிக்கு சாயங்காலம் நிறுத்திடணும். அப்போது காலையில் 8 மணிக்கு ஆரம்பிக்கணும். எல்லாரும் பண்ணுறது என்னென்னா தூங்கிடுறாங்க. ஸோ அப்போ பசிக்காது இல்லைங்களா? 9, 10, 12ன்னு ஆரம்பித்து முதல் உணவே 2 மணிக்கு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது ராத்திரி 10 மணி வரலும் சாப்பிட்லாம். அது தப்பான கருத்து. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டோடு தான் ஆரம்பிக்கணும். ஸோ கரெக்டாக 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா 4 மணிக்கே நிறுத்திடணும். அடுத்தது பிரேக்ஃபாஸ்ட் வந்து காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சிடணும். ஆமாம், ஓகே. அவுட்டர் லிமிட் 7 மணிக்கு கூட ஆரம்பிக்கலாம். 8 மணிக்கு மேலே போகக்கூடாது. மேக்ஸிமம் 9, அதுக்கு மேலே வேண்டாம். 10, 10:30 அது ரொம்ப தள்ளி ஆகிடும். இந்த டைமுக்குள்ளே எவ்ரி ஹவர் ஏதோ சாப்பிட்றாங்க, அதுவும் தப்பான கருத்து. 8 மணிக்கு ஒரு உணவு, 4 மணிக்கு ஒரு உணவு. இது ரெண்டுத்துலேயுமே புரத சத்து, காய், பழம், காயோ பழமோ ஏதோ ஒன்று, ப்ளஸ் வந்து நீங்கள் சாப்பிட்ற அரிசியோ தென்னையோ அந்த மாதிரி சிறுதானியங்கள், அந்த மாதிரி தயிர். ஸோ ஒரு நாளைக்கு 5 வித உணவு தேவை. அது எல்லாமே எடுக்கணும் இந்த 3 டைம்குள்ளே. அண்ட் நடுவில் இருக்கிறது ஸ்நாக் தான். ஸோ யூஸ்வலாக என்ன சொல்லுவோன்னா, ப்ரோட்டீன் உணவும் பழமும் அப்போ வச்சுக்கோங்க. காலை 8 மணியும் சாயங்காலம் 4 மணியும் நீங்கள் வந்து உங்கள் பிளேட்டு ஒரு 8 இன்ச் பிளேட் எடுத்திங்கன்னா 4 பாகமாக பிரிச்சுக்கோங்க. 1/4 வந்து ரைஸ் இல்லை தென்னை அந்த மாதிரி சிறுதானியங்கள், 1/4 வந்து உங்களுக்கு புரத சத்து உள்ள ஒன்று. இப்போ வெஜிடேரியன்னா பருப்பு, சாம்பார், சுண்டல், ஸ்ப்ரவுட்ஸு, மஷ்ரூம், பன்னீர். ஏன்னா ஏன் இவ்வளோ சொல்கிறேன்னா, வெஜிடேரியனா உணவே இல்லைங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அப்படி கிடையாது. புரோட்டீன் இல்லை அப்படின்னு நிறையாவே இருக்குது. ப்ரோட்டீன் கரெக்டாக சாப்பிட்டா இருக்குது. அப்புறம் நான் வெஜிடேரியனா ஃபிஷ், சிக்கன் ஆர் எக், இது 3 தான்.
அப்புறம் 2 மடங்கு காய். இது காலை 8 மணிக்கும் சாப்பிடணும், 4 மணிக்கும் சாப்பிடணும். இந்த மாதிரி தான் இருக்கணும். இதை தப்பாக இருந்தாங்கன்னா இவங்க மாட்டு கேக் எவ்வளோ வேணா சாப்பிட்லாம், ஸ்வீட் எவ்வளோ வேணா சாப்பிட்லாம், அது பிரயோஜனமே கிடையாது, பெனிஃபிட்டே அவங்களுக்கு வராது. ஸோ இந்த மாதிரி கரெக்டாக அப்புறம் வந்து சாப்பிட்டுட்டு பாடி ஃபேட்டை தான் குறைக்கணும், கொழுப்பு சத்தை தான் குறைக்கணும். இவங்க தப்பு தப்பாக பண்ணால் பாடி மசில் குறையுது, அதில் பிரயோஜனம். ரெண்டுக்குமான வேறுபாடு என்ன தப்பு பண்ணுறாங்க இந்த விஷயத்தில்? நிறைய கார்போஹைட்ரேட் சாப்பிட்றாங்க, மைதா ஐட்டம் சாப்பிட்றாங்க, பேக்கரி ஐட்டம் சாப்பிட்றாங்க. இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. நம்ம இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங், அது வெயிட் லாஸ்க்காக இருக்கட்டும், இல்லை கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல், இல்லை சுகர் கண்ட்ரோலாக இருந்தாலும் நல்ல இந்த மாதிரி தானியங்கள், கருப்பரிசி இல்லை சேப்பரிசி இல்லை சிறுதானியங்கள் அந்த மாதிரி சாப்பிட்டா நார் சத்தும் வரும், புரத சத்தும் வரும், அதில் வரைய எக்ஸ்ட்ரா நியூட்ரியன்ஸும் வரும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பேக்கரி ஐட்டம்ஸை வச்சு சாப்பிட்றாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணி பிரயோஜனம் கிடையாது. இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ வந்து நம்ம சாப்பாடு வந்து முறையில்லாமல் போயிட்டுருக்கு, அதனால் அந்த ஃபாஸ்டிங் தேவைப்படுது அப்படின்னீங்க. அன்றைய காலகட்டத்தில் ஒரு சரியான ஒரு விதத்தெலாம் சாப்பிட்ருப்பாங்க, அப்போயுமே அந்த ஃபாஸ்டிங் அப்படின்றது ஒன்று இருந்திருக்கு. அப்போ ஏன் தேவைப்பட்டுச்சு? இப்போ ஏன் தேவைப்பட்டதுன்னா அவங்களோட மென்டல் இதுக்கு, அது ஸ்பிரிச்சுவல் ரீசன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஏன்னா நம்ம இப்போ உணவுன்னு எடுத்துட்டோம்னா காலை உணவு, மதிய உணவு, நைட்டு உணவு இப்படியே போயிட்டுருக்கோம். அண்ட் ஃபேமிலிஸ்லாம் பெருசாக இருந்தது, 20 பேர் 25 பேர் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அப்போ ஒரு கிச்சன் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அப்போ கிச்சனை மெயின்டைன் பண்ணுறவங்க டேஸ்ட் பண்ணுறதுக்குன்னே எக்கச்சக்கமாக அவங்களுக்கு சாப்பிட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்துடும். ஸோ ஃபாஸ்டிங்னு வந்துட்டால் நான் சாப்பிட மாட்டேன், அண்ட் அவங்களுக்கு டைம் நிறையா கிடைக்கும். எல்லோரும் நினச்சிடறான் ஃபாஸ்டிங்னா டயர்டாக இருக்கும்னு, அப்படி கிடையவே கிடையாது. நீங்கள் ஃபாஸ்டிங் இருக்கிறன்னு இன்னுமே எனர்ஜி இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து ஐயோ 8 மணிக்கு சாப்பிடணுமே, 11 மணிக்கு சாப்பிடணுமே, 1 மணி, அந்த மாதிரி ஒரு தாட்டே கிடையாது. நம்ம இருக்கிறதே வந்து வேறு விஷயத்தில். ஸோ அந்த எனர்ஜி லெவலும் அந்த இதுவுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் அவங்க ஃபாஸ்டிங் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிறது வந்து நம்ம எக்ஸசிவாக சாப்பிட்றதுனால தேவைப்படக்கூடிய ஒரு ஃபாஸ்டிங்காக இருக்குது. கரெக்ட். இப்போ இன்டர்மீடியன்ட் அப்படின்ற போது அது யார் யாருக்கெல்லாம் தேவையாக இருக்கு? இப்போ பேசிக்காக யாராவது ரொம்ப வெயிட் இருக்காங்க, இப்போ பார்த்தீங்கன்னா 10 வயசு குழந்தை கூட 80 கிலோ இருக்குது, அவங்க இருக்க வேண்டியது 24லேருந்து 28 கிலோ. பட் அந்த குழந்தைக்கு நம்ம ஃபாஸ்டிங் கொடுக்க முடியாது, அதுவும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் நிச்சயமாக கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி பருவத்தில் யாராவது 125 கிலோ இருக்காங்க, அந்த டைம்லேயும் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அவங்க இன்னும் வளர்கிற ஒரு விஷயம். அதே மாதிரி கர்ப்பிணிகள், தாய்ப்பால் கொடுக்குறவங்க என்ன வெயிட் இருந்தாலும் அந்த டைம்லலாம் வெயிட் குறைக்கக்கூடாது. இதே மாதிரி ஹார்ட் பேஷண்ட் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருக்குது, இவங்களெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும். ரொம்ப வயசானவங்க அவங்களும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த 18, 19 ஒரு 20லேருந்து அரவுண்ட் 60 வரலும் தாராளமாக பண்ணலாம். இதில் என்னென்ன தவறுகள் பண்ணுறாங்க? நீங்கள் சொன்னீங்க வந்து கார்போஹைட்ரேட் அதிக அளவில் எடுத்துக்கிறாங்க அப்படின்னீங்க, அதை தாண்டி இதில் என்னென்ன வந்து ப்ராசஸில் வந்து தவறுகள் நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய பேர் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணுறாங்க, அது பல பேருக்கு ரிசல்ட் வர்றதில்லை, அதில் என்ன தவறுகள் நடக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்க. ஜங்க் ஃபுட்டில் கொழுப்பு சத்தும் ஜாஸ்தி. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைன்னு எடுத்தால் உருளைக்கிழங்கு, எண்ணெய், இது 2 தான் இருக்குது. இப்போ பிட்ஸான்னு எடுத்திங்கன்னா காய் எண்ணெய்லாம், இல்லை மீட் பீசஸ் கூட எண்ணெய்லாம், அதில் ஜாஸ்தி இருக்கிறது சீஸு. சீஸ்னால் நிறைய ப்ரோட்டீன் நினச்சிக்கிறாங்க, அது நிஜம் கிடையாது. நம்ம ஊரில் பாதி சீஸ் கிடைக்கிறதும் ப்ராசஸ் சீஸ். அப்படின்னா அதில் கொழுப்பு சத்து எவ்வளோ இருக்கோ அவ்வளோ புரத சத்து இருக்குது, உப்பு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இதுதான் அவங்க நிறைய எடுக்கிறாங்க, எது எடுத்தாலும் ஒரு சீஸு. இப்போ பார்த்தீங்கன்னா தோசையில் கூட சீஸ் தோசை, இது நல்லதே கிடையாதுங்க. சீஸ் வந்து ஆக்சுவலாக நம்ம பன்னீராக வீட்டில் டோன் மில்கில் பண்ணி, அதாவது 3% ஃபேட், அதில் பண்ணி சாப்பிட்டோம்னா அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அதில் கொழுப்பு சத்து குறைவாக இருக்கும். இதே நம்ம வந்து எல்லாரையும் கேட்டாலே தயிருக்கு நாங்கள் வந்து பசும்பால் எடுத்துக்கிறோம்ப்பா, அது பார்த்திங்கன்னா 8% ஃபேட். அதனால் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி தப்பாக பண்ணுறது. வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப முக்கியம் சாப்பிட்றது போத் 8 மணி அண்ட் 4 மணி. பழத்தை விட்டுடுவாங்க. ஸோ ஒரு ஃபுட் குரூப்பை விட்டுட்டோம்னா நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ், நார் சத்து எல்லாமே குறைவாக கிடக்கும். அப்போது ஜாஸ்தி இன்னொன்று சாப்பிடுவோம். எது சாப்பிடுவோம்? மாவு சத்து உள்ள உணவு தான் சாப்பிடுவோம். இந்த ஃபுட்டை மட்டும்தான் எடுத்துக்கணும், இல்லை இந்த ஃபுட்டை தவிர்க்கணும் அப்படின்னு ஏதாவது இருக்கா? இந்த டயட்டில் இன்டர்மீடியட்டில் வந்து இந்த ஃபுட்டை தவிர்க்கணும் அப்படின்னு ஏதாவது ஃபுட் இருக்கா? ஜங்க் ஃபுட்டு, நிறைய ஃப்ரைட் ஃபுட்ஸ், இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும். தவிர்க்கிறதுங்கிறது யாருக்குமே சொன்னால் அது வந்து ஒப்பாது.
நாங்கள் டயட் சார்ட்லேயே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் போடுவோம். குறைச்சிக்கோங்க ஃப்ரைட் ஐட்டம்ஸ், ஸ்வீட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி மைதா ப்ராடக்ட்ஸு, ஜங்க் ஃபுட், இதை குறைச்சா போதும். எது ஜாஸ்தி சாப்பிடணும்? காய், பழம், புரத சத்து உள்ள உணவு. இதை சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக ரைஸோ சப்பாத்தியோ என்ன சாப்பிட்றாங்களோ சிறுதானியமோ அது குறைஞ்சிடும். ஓகே. இப்போ நீங்கள் யார் வேணாலும் வந்து இந்த ஃபாஸ்டிங் இருக்கலாம், ஃபாஸ்டிங் இருக்கும்போது நம்ம வந்து சத்து குறைஞ்சிரும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லை, வந்து மென்டல் ஸ்ட்ரென்த்லாம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஆனால் சடனாக புதுசாக நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பல பேர் வந்து அதை கடைபிடிக்க முடியல. திடீர்னு மயக்கம் வருதும்பாங்க, இதனால் ஷிவரிங் ஆகுதும்பாங்க, இப்படியெல்லாம் சில பேர் சொல்கிறத பார்க்க முடியுது. அப்போ அவங்களுக்கு அது சூட் ஆகலையோ, இல்லை எல்லாருக்கும் அது சூட் ஆகுமா? அதை எப்படி நம்ம வந்து கால்குலேட் பண்ண முடியும்? இப்போ நம்ம வந்து 8 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே 2 ஹவருக்கு 2 ஹவர் சாப்பிட்டுட்டு திடீர்னு நான் 16 மணி நேரம் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் அது மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவும் முடியாது. ஸோ நம்ம 12 ஹவர் ஃபாஸ்டிங் ரொம்ப ஈஸி. ஏன்னா 8 மணி நைட்டு, 8 மணி காலையில், இது ரொம்ப ஈஸியான ஃபாஸ்ட். அதுக்கப்புறம் 2 ஹவர்ஸ் ஏற்றுக்கலாம். ஸோ நைட் வந்து 8 மணியா 6 மணி பண்ணலாம், அதுக்கப்புறம் 4 மணி. ஆனால் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணினா ஈஸியாகவும் ஆகும். அதுக்குள்ளே நம்ம டயட்டையும் கரெக்டாக மாற்றிட்டோம்னா ஒன்றும் ப்ராப்ளம் ஆகும். ஓகே. இப்போ இதில் வந்து இந்த கெட்ட கொழுப்பை குறைக்கிறது அப்படின்றது தான் பிரதானமான ஒரு விஷயமா இருக்குது. சில பேர் வந்து பார்த்தோன்னா சுகரை மட்டும் கட் பண்ணுறாங்க, சில பேர் வந்து டயட் சாட்டே மாற்றுறாங்க. இப்போ எது வந்து சரியான ஒரு முடிவாக இருக்கும்? எதுலேருந்து தொடங்கணும்? இதுலேருந்து தொடங்கி எவ்வளோ நாள் அதை கண்டினியூ பண்ணணும்னு இருக்குது. சில பேர் வந்து ஒரு வாரம் கண்டினியூ பண்ணுவாங்க, ஒரு மாதம் இருந்தால் போதும், அதுக்கு பிறகு என் லைஃப் வந்து ஸ்ட்ரீம்லைன் ஆயிரும் அப்படிம்பாங்க, என்னுடைய பாடி ஸ்ட்ரீம்லைன் ஆயிரும் அப்படிம்பாங்க. சில பேர் ஒரு 2 மாதம், அதுக்கு பிறகு அவங்க ரொட்டீன் லைஃபுக்குள்ளே போயிடுவாங்க. அது கண்டினியூ பண்ணணுன்றது இருக்குல்ல, எவ்வளோ நாள் வந்து தொடரணும், என்னென்ன விஷயங்களை வந்து கடைபிடிக்கணும்? முதல்ல அவங்க நோக்கம் என்ன? வெயிட்டு குறைக்கிறது தான் நோக்கமா, இல்லை சுகர் கண்ட்ரோலா, இல்லை ஹெல்த்தா? நம்ம ஃபஸ்ட்டு ஹெல்த்து தான் நம்ம கோலாக வச்சுக்கணும். மற்ற எதுவுமே முக்கியம் இல்லை. ஹெல்த்தில் வெயிட்டும் ஒன்று வருது. ஏன்னா எக்ஸசிவ் வெயிட் இருக்காங்கன்னா நிச்சயமாக குறைக்கணும், அதை பற்றி டவுட்டே இல்லை. இதில் வந்து பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா, நம்ம வீட்டில் பண்ணுற உணவை சாப்பிட்டோன்னா அதுவே பாதி ப்ராப்ளம் சார்ட்டட். ஏன்னா ஒரு இட்லி எடுத்துக்கோங்க, வீட்டில் இட்லி போட்டால் 30 கேலரி, வெளியிலேருந்து வாங்கினா 90 கேலரி. எப்படி அது மாறுது? ஏன்னா அது செய்யும் முறையே வேறு. நீங்கள் வெளில பார்த்தீங்கன்னா அதில் வந்து அரிசியாக இருக்கும். ஸோ இட்லி அரிசியை எடுத்து உளுந்த மாத்திரம் அரைச்சிட்டு அந்த இட்லி அரிசியை போட்டு மிக்ஸ் பண்ணி அதை வந்து புளிக்க வைக்கிறாங்க. இப்போ வெளியில் 2 இட்லி சாப்பிட்டா உங்களுக்கு வயிறு நல்லா ரொம்பிட்டு 1 மணி வரலும் பசிக்காது. வீட்டில் 2 இட்லி சாப்பிட்டா 11 மணிக்கு எதாவது சாப்பிட்லாமான்னு தோணும். புரியுதுங்களா? ஏன்னா கேலரி மாத்திரம் வித்தியாசம் இல்லை, செய்யும் முறையும் வித்தியாசம். இப்போ வீட்டில் இருந்தால் சாம்பார் நிறைய போட்டுக்கலாம், இல்லை சட்னி அந்த மாதிரி போட்டு, வெளியில் இத்தினூண்டு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? உடனே ஒரு காம்போ கொடுத்துட்றாங்க. இட்லினா வடை, இல்லை ஒரு மசால் தோசை, அது கம்மி விலை அப்படின்னு வேற சொல்லிடுவாங்க. இது அட்ராக்ட் ஆகிடுது. அதை தவிர இப்போ ஒரு தோசைன்னு எடுத்துக்கோங்க. வீட்டில் தோசை பண்ணால் எல்லார் வீட்லேயுமே தோசை தான். சவுத் இந்தியா, நார்த் இந்தியா, ஈஸ்ட்டு வெஸ்ட்டு எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் வெளியில் ஒரு கல்யாணத்துலேயோ ஒரு பார்ட்டிலேயோ லைவ் தோசை கவுண்டர் அப்படின்னு வச்சா அங்கே தான் க்யூ நிற்கும். ஏன்? வீட்டில் எண்ணெய் கம்மியாக போடுறோம், 1 டீஸ்பூன் இல்லை 1/2 டீஸ்பூன் அந்த மாதிரி. அங்கே கிண்ணத்தில் எண்ணெய் போடுறாங்க. ஸோ டேஸ்ட் ஜாஸ்தியாக இருக்குது. முருவெல்லாம் போடுப்பா, கீ தோசை போடுப்பா இப்படின்னு சொல்கிறாங்க. சைஸும் தோசை பெருசு, எண்ணெயும் ஜாஸ்தி, இது வந்து கேலரியும் ஜாஸ்தி. இதுதான் ப்ராப்ளம். அடுத்து பார்த்திங்கன்னா புளிக்க வச்சு பண்ணுறது தான் ஹெல்த்து. இப்போ இட்லி மாவை புளிக்க வச்சு நம்ம எடுத்து பண்ணோன்னா நல்லா சாஃப்டாக வரும். உடனே எல்லாரும் சொல்லுவாங்க அதில் இருக்கிற குட் பாக்டீரியாலாம் போயிடுச்சு, ஏன்னா சூடு பண்ணிட்டோம் அப்படிம்பாங்க. அப்போ பழைய சோறு சாப்பிட்டா பெஸ்ட்டு. அதுலேயும் சிறுதானியத்தில் பழைய சோறு சாப்பிட்டா அதான் பெஸ்ட்டு. நம்மளோட இந்த ஹீட்டுக்கு அதான் பெஸ்ட்டு. மார்ச் டு அக்டோபர் அது சாப்பிட்டுலாம். மற்ற மாதம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, ஃபெப்ரவரி இட்லி தோசை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாம். ஹோம்மேட் ஃபுட்டுக்கும் வெளில சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் நல்ல கம்பேரிசன் நீங்கள் சொன்னீங்க. இப்போ நம்ம இட்லி தோசையாக இருக்கட்டும், நம்ம வந்து இப்போ பெரும்பாலான வீடுகளில் மாவு அரைச்சி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடுறாங்க. ஒரு வாரத்துக்கு இல்லை 2 வாரத்துக்கு கூட அதை யூஸ் பண்ணுறாங்க. அது எப்படி ஒரு நல்ல உணவாக இருக்கும்? 3-4 நாள் மேக்ஸிமம் 1 வீக் வரலும் யூஸ் பண்ணலாம். புளிச்சிடும். அதை வந்து ஊத்தப்பமாக போடுவோம், இல்லை அந்த மாதிரி விஷயம். அதுலேயே வெங்காயத்தை மிக்ஸ் பண்ணி இல்லை மிளகா போட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அது தப்பு இல்லை. மெயின் ப்ராப்ளம் யார் மாவு அரைக்கிறாங்க? எல்லாமே வாங்கிடுறாங்களே.
இப்போ வாங்கின மாவு எடுத்திங்கன்னா முன்ன காலத்தில் நான் ஆரம்பித்த புதுசில் சொல்கிறேன். இப்போ திடீர்னு யாரோ உங்கள் வீட்டுக்கு வந்துடுறாங்க, மாவு இருக்காது. அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க, பக்கத்து வீட்டில் போய் கேட்பாங்க, உங்களுக்கு மாவு இருந்தால் கொடுத்துருங்க, இன்றைக்கி ஆட்டி நாளைக்கு கொடுத்துரும். இப்போ அந்த கான்செப்டே கிடையாது. ஒன்று. ரெண்டாவது, எல்லாருமே வீட்டில் பண்ணுறத விட வாங்கி சாப்பிடணும். ஃபஸ்ட்டு புளிக்கிற எந்த ஐட்டமும் பிளாஸ்டிக்கில் விற்கக்கூடாது. ஏன்னா பிளாஸ்டிக் அதுக்குள்ளே போயிடும், அந்த புளிப்போட பிளாஸ்டிக் அதுக்குள்ளே போயிடும். ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க, அது கூட அமெரிக்காவில் குளிர் தேசத்தில் டிசம்பர் மாதம் மேக்சிமம் குளிர், வெறும் காரில் வச்சுட்டு அனண்ட போனாங்கன்னா அந்த சூட்டில் அதில் பிளாஸ்டிக் ஏறிடுதுங்கிறாங்க. நம்ம ஊரில் எங்கே போகுது பிளாஸ்டிக் பாட்டில்? ஒரு வேனில் ஃபுல்லாக திறந்து வெயில் அடியில் அதிலெல்லாம் மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் நம்மளுக்கு சேருது. அதே மாதிரி இட்லி மாவு, தோசை மாவு பிளாஸ்டிக், ஃபுட் கிரேட் பிளாஸ்டிக்காக கூட இருக்கட்டும், ஆனால் அந்த புளிப்புனால அதில் பிளாஸ்டிக் ஏறும். அடுத்து பார்த்தீங்கன்னா இட்லி மாவு, தோசை மாவு நம்ம வீட்டில் பண்ணோம்னா 3ஆவது நாள் பெஸ்ட்டு ஃப்ரிட்ஜு புளிக்க ஆரம்பிச்சிடும். இது புளிக்கிறதே இல்லைங்க. அது ஆமாம், கீழே இறங்கி மேலே தண்ணி நிற்குது. அந்த மாதிரி நம்ம வீட்டு மாவு ஆகாதே. என்ன பண்ணுறாங்க? சரி, இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றதுன்றது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் சில பேர் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது, ஒரு வாரம் வச்சு சாப்பிட்றது, அதுவே பிரச்சனை அப்படிங்கும்போது அது ஒரு அச்சத்தை கொடுக்குது. வேக வச்சு பண்ண உணவை ஒரு வாரம் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்றது தப்பு. பட் இட்லி மாவு, தோசை மாவு நம்ம வேக வைக்கலையே, அது ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து திருப்பி குக் பண்ணி சாப்பிட்றோமே, அதனால ப்ராப்ளம். அதே மாதிரி வெளில சாப்பிட்ற ஃபுட்டுக்கும் ஹோம்மேட் ஃபுட்டுக்கும் இன்னொரு வித்தியாசம் சொன்னீங்க, ஆயில் யூசேஜ். வெளியில் வந்து அதிக அளவில் யூஸ் பண்ணுவாங்க, வீட்டில் வந்து குறைவாக யூஸ் பண்ணுவாங்க. அது எவ்வளோ அளவு சேர்க்கணும், என்ன மாதிரி எண்ணெய்களை சேர்க்கணும் அப்படிங்கிறதுலையுமே வந்து பப்ளிக் மத்தியில் ரொம்ப குழப்பம் இருக்குது. அது நம்ம பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க எண்ணெய் வந்துடுச்சு. பட் நம்ம பாரம்பரிய எண்ணெய் தான் ரொம்ப நல்லது. இப்போ நல்ல எண்ணெய்க்கு எள்ளு எண்ணெய்ங்கிற பேரே கொடுக்கல அவங்க. ஏன் நல்ல எண்ணெய்ன்னு கொடுத்தாங்க? இன்னித்து சயின்ஸில் கூட அதான் பெஸ்ட்டு எண்ணெயாக நிற்குது. புரியுதுங்களா? அடுத்தது கடலை எண்ணெய், அடுத்தது சூரியகாந்தி எண்ணெய், அடுத்தது அரிசி தவிடு எண்ணெய். ஸோ நம்மளுக்கு 2 வித எண்ணெய் வேணும். ஒன்று வந்து தாளிக்கிறதுக்கு, சாம்பார், பொரியலுக்கு, இதுக்கெல்லாம் நம்மளுக்கு நல்லெண்ணெய். அதே ஒரு ஃப்ரைங் ஐட்டம் போடுறோம், ஒரு பூரி இல்லை அந்த மாதிரி ஐட்டம்னா அதுக்கு அரிசி தவிடு எண்ணெய். ஏன் அரிசி தவிடு எண்ணெய் கடலை எண்ணெயை விட பெட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அந்த பூரி எடுக்கிற எண்ணெய் அரிசி தவிடு எண்ணெய் போட்டால் கம்மியாக எடுக்குது. இதே நம்மளோட கடலை எண்ணெய் போட்டால் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுக்குது. அந்த காலத்தில் பிரச்சனை இல்லை, ஏன்னா உழுது அவங்க நடந்து போனாங்க, எக்ஸசைஸ் இருந்து. இந்த காலத்தில் டைமே, எதுக்குமே டைம், ஆக்டிவிட்டீஸே இல்லை. அதுதான் மெயின் ப்ராப்ளம். அதனால் நம்ம இன்னும் டபுள் ஜாகிரதையாக இருக்கணும். ஒரு நாளைக்கு 3 டீஸ்பூன் எண்ணெய் தான் ஒருத்தருக்கு. 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் அரிசி தவிடு எண்ணெய், இல்லைன்னா 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய். எந்தெந்த வீட்டில் நெய் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க. இல்லை எங்களுக்கு அரிசி தவிடு வேண்டாம், எங்களுக்கு கடலை எண்ணெய் தான் வேணும்னா அப்போ 2 டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் கடலெண்ணெய் ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு. அப்போ 4 பேர் இருந்தால் இன்ட்டு 4 12. சரிங்களா? அதில் 8 வந்து உங்களுக்கு நல்லெண்ணெய், 4 வந்து நெய்யாக இருக்கலாம், இல்லை கடலை எண்ணெயாக இருக்கலாம், இல்லை அரிசி தவிடு எண்ணெயாக இருக்கலாம். இதே கணக்கு போட்டிங்கன்னா 15 ml வந்து 15 கிராம். அப்போ 30 நாளைக்கு 450 கிராம். நம்மளுக்கு கிரேஸ் மார்க்ஸ் ரொம்ப பிடிக்கும் இல்லையா, அதனால 50 கிராம் ஜாஸ்தி கொடுத்து 500 ml தான் ஒருத்தருக்கு ஒரு மாதத்துக்கு. இப்போ 4 பேர் இருக்கிற குடும்பம் 2 லிட்டர் தான் மொத்தத்துக்கே. அது 1.5 லிட்டர் நல்லெண்ணெய், 1/2 லிட்டர் கடலை எண்ணெயோ நெய்யோ அரிசி தவிடு. சரி, நீங்கள் 2-3 வித எண்ணெய்னா எல்லாத்தையும் இதுக்குள்ளே தான் யூஸ், இந்த 2 லிட்டருக்குள்ளே தான் சுருக்கணும், பிரிச்சுக்கணும். ஆமாம். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, செக்கு எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறோம், எவ்வளோ வேணால் யூஸ் பண்ணலாமே. அப்படி கிடையாது. ஆமாம், அப்படி ஒரு தாட் இருக்குது. நாங்கள் நாட்டு சக்கரை தானே யூஸ் பண்ணுறோம், அதனால நிறைய போட்டுக்கலாமே, அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு. கிடையவே கிடையாது. ஏன்னா நாட்டு சர்க்கரையாக இருக்கட்டும், வெள்ளை சர்க்கரையாக இருக்கட்டும், 1 கிராம் 4 கேலரி. டயபெட்டிஸ் இருந்தால் இதுவும் சுகர் ஏற்றும், அதுவும் சுகர் ஏற்றும். என்ன வித்தியாசம்? அதில் கொஞ்சம் இரும்பு சத்து, கொஞ்சம் கால்சியம் சத்து, கொஞ்சம் விட்டமின் சத்து வருது. அதுக்குன்னு ஒரு 150 ml ஒரு காஃபியோ டீயோ
ஒயிட் சர்க்கரை 1 டீஸ்பூன்னா நாட்டு சர்க்கரை 2-3 டீஸ்பூன் போடுறாங்க. ஏன்னா அந்த அளவு அது ஸ்வீட்டு கொடுக்காது. அது பண்ணக்கூடாது. இது எப்படி 1 கிராம் 4 கேலரியோ அதுவும் 1 கிராம் 4 கேலரி. ஸோ இது 1 டீஸ்பூன் 20 கேலரின்னா இதுவும் 20 கேலரி. நீங்கள் 20க்கு பதில் 60 எடுக்கிறீங்க. இவ்வளோ கால்குலேட்டிவாக நம்ம பேசுறதுக்கு வேணா நல்லா இருக்கும். நம்ம செயல்பாடுல அதை பண்ண முடியலையே. இவ்வளோ கேலரி, இவ்வளோ டீஸ்பூன் அப்படின்னு கால்குலேட்டிவாக வந்து லைஃப் ஸ்டைலில் அதை கொண்டு வர முடியுமா மேடம்? அது சவாலாக தானே இருக்கு. நாங்கள் கேலரியை கணக்கே போட சொல்லி அது எங்கள் வேலை. நாங்கள் என்ன சொல்கிறோன்னா கம்மியாக யூஸ் பண்ணுங்க. சர்க்கரையாக இருக்கட்டும் 3 டீஸ்பூன் தான் ஒரு நாளைக்கு. டயபிட்டிஸ் இல்லைன்னா, டயபிட்டிஸ் இருந்தேன்னா 0 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு. அதே மாதிரி எண்ணெய் 3 டீஸ்பூன் ஒரு நாளைக்கு. இதே ரைஸ் இல்லை சிறுதானியம் 1 கப்பு ஒரு நாளைக்கு பெரும்பாலும் எல்லாருக்கும் போகும். ஏன்னா அவ்வளோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. பட் அது பசியை அடக்காது. அதனால் 1 கப்பு பருப்போ எக்கோ ஃபிஷ்ஷோ சிக்கனோ. இந்த ப்ராப்ளம் என்னென்னா ஃபிஷ் ஈக்குவல் டு ஃப்ரைன்றாங்க. அதில் இருக்கிற நல்ல கொழுப்பு சத்தை கெடுத்துடுறோம். அதனால ஃப்ரை பண்ணாத குழம்பு மாதிரி வச்சு சாப்பிட்டா பெனிஃபிட்ஸ் நிறையா இருக்கும். காய் 4 பேர் இருக்கிற குடும்பங்க எவ்வளோ காய் வாங்குவாங்க நீங்கள் சொல்லுங்கள்? எல்லாத்துலேயும் ஒரு 6.5 கிலோ தான் வாங்குறாங்க எனக்கு தெரிஞ்சு. 1/2 கிலோவே ஜாஸ்தி. 250 கிராம்னு சொல்லுவாங்க சமைக்கிறது. ஒரு நாளைக்கு 4 பேருக்கு 1/4 கிலோ தாம்மா நாங்கள் பண்ணுவோம். 1/2 கிலோ வாங்கிப்போம். 2 பேர் தான் இருக்கும், 4 பேர் தான் இருக்கும். நான் 2 கத்திரிக்காய் கூட அப்படின்னு கேட்குறேன். ஸோ என்ன இருப்பாங்க? 250 கிராம் எடுத்துக்கோங்க 4 பேர். 60 கிராம் ஒருத்தருக்கு. இது போறவே போறாது சார். ஏன்னா நாங்கள் சொல்றது ஒரு டம்ளர் ஃபுல்லா 2 கப்பு அந்த மாதிரி 2 வேளை சாப்பிடணும்னு சொல்றோம். நீங்க 1 கப் ரைஸ் அந்த காய்கறிகள் மிக்ஸ்டா தான் எடுத்துக்கணுமா, இல்ல பர்டிகுலர் காய்கறி இன்னைக்கு ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி எடுத்துக்கலாம், நாளைக்கு ஒரு காய்கறி எடுத்துக்கலாம் அப்படின்னு ஒவ்வொரு நாளைக்கும் மாத்திக்கலாம்? எப்படி வேணா எடுத்துக்கலாம். மிக்சடாவும் எடுக்கலாம். பட் மிக்ஸ் பண்றதே உருளைக்கிழங்கு தான் மெயின் மிக்ஸ்ன்னு எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? இப்போ கீரையோட மொச்சை போடலாம், இல்லை கேரட் பீன்ஸு வெங்காயம் தக்காளி அது மாதிரி போட்டுக்கலாம், பட்டாணி. எப்போ பாரு ஒரு உருளைக்கிழங்கை வச்சுக்கினா அதோட வெண்டைக்காய் அதோட இது வேண்டவே வேண்டாம். கிழங்கு அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது முடிஞ்ச அளவு குறைவா. ஏன்னா கிழங்குன்னு வந்துட்டா அந்த தோசை சொன்னேன்ல வெள்ளை போடுற மாதிரி எண்ணெய் ஜாஸ்தி ஆயிடும். இப்போ நம்ம காய்கறிகள் அப்படின்னு பேசும்போது நீங்க முன்னாடி சொன்னதுதான் நாட்டு சக்கரை ஒயிட் சுகர் சொன்னீங்க இல்லையா? இப்போ இன்னொரு அச்சம் என்னன்னா ரசாயனத்துல விளைவிக்கப்பட்ட காய்கறிகள், இன்னொரு பக்கம் இயற்கை ஆர்கானிக்காக கிடைக்கக்கூடிய காய்கறிகள். இதை நம்ம அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா இது என்ன ஆகும்? இது உடம்பை பாதிக்கும். இப்படியான ஒரு தாட்டும் இருக்கு, இது ஒரு அச்சமாகவும் இருக்கு. அதுல உள்ள ஃபேக்ட் என்ன மேடம்? சார் ஏன் காய்கறிக்கு மாத்திரம் ரசாயனமா? தாய்ப்பால்லையே ரசாயனம் இருக்கு. இதை பத்தி யாரா பேசுறாங்களா? அவங்களுக்கு காய்கறி பிடிக்கல சார். அதனால காயை பத்தி ரொம்ப அப்படியே ஒசத்தியா அதுல ரசாயனம் இருக்கு. அரிசிலையும் இருக்கு, பருப்புலையும் இருக்கு, டீலையும் இருக்கு, காஃபிலையும் இருக்கு. இதை பத்தி யாரா பேசுறாங்களா? ஏன்னா வெஜிடபிள்ஸுங்கிறது இப்போ என்னவோ பிடிக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்டை கொண்டு வராங்க. இது ரொம்ப தப்பு சார். நம்ம நாட்டில் நிறைய காய் வளர்த்து சாப்பிட்டு நம்ம அப்படி தான் இருந்தோம். இப்போ வெளிநாட்டை விட நம்ம நாட்டில் எடுத்தால் எக்கச்சக்க டைப்ஸ் ஆஃப் வெஜிடபிள் நம்ம நாடு தான். இப்போ பார்த்தீங்கன்னா பீன்ஸ், அவரைக்காய், காரமணி, கொத்தவரங்காய், ஒரு பீன்ஸ்லேயே 5 வெரைட்டி. நீங்கள் கத்திரிக்காய்ன்னு எடுத்திங்கன்னா சின்ன கத்திரிக்காய், பெரிய கத்திரிக்காய், வயலட்டு, பச்சை என்னெல்லாமும் இருக்குது இல்லைங்களா? ஆனால் எங்கள் நியூட்ரிட்டிவ் வேல்யூ புக்கில் பார்த்தீங்கன்னா 32 வித கத்திரிக்காய் இருக்கு. ஆனால் நாங்கள் கத்திரிக்காவை 1ன்னு கவுண்ட் பண்ணுறோம். அப்படின்னு கவுண்ட் பண்ணால் கூட நம்மளுக்கு 75 வித காய்கறிகள். அவரைக்காவே எடுத்தா சின்ன அவரைக்காய், பெரிய அவரைக்காய், டார்க் கிரீன், லைட் கிரீன், எவ்வளோ நிறைய நாட்டு வெரைட்டிஸ் இருக்கு. பட் அது எல்லாமே நாங்கள் 1 பிராட் பீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போது எவ்வளோ இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ஒரு நாட்டில் பசங்கள் காயே பிடிக்காது, உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும், வெங்காயம் தான் பிடிக்கும், தக்காளி தான் பிடிக்கும்னு சொன்னால் இது ரொம்ப வருத்தத்தக்க விஷயம் சார். ஏன் அதிலிருந்து இவ்வளோ தூரம் விலகி வந்திருக்கோம்? இப்போ காய்கறிகள்லேருந்து விலகி வந்ததுனால என்னென்ன ப்ராக்டிக்கலாக உடம்புல என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள், என்னென்ன மாதிரியான டிஃபிஷியன்சிக்கு அவங்க ஆளாகிறாங்க? சார் இப்போ காய்கறி கம்மி பண்ணிட்டோம்னா எதை ஜாஸ்தி பண்ணோம்? ரைஸ். புரியுதுங்களா? இப்போ அடுத்தது ரைஸில் வெரைட்டி ரைஸுன்றாங்க. 5 நாளும் டைம் இல்லை வெரைட்டி ரைஸ். இன்றைக்கி
ஸோ அதில் என்ன ஆகிடுது, புரத சத்தும் இல்லை, காயும் இல்லை, அது கூட சிப்ஸ் அமைச்சிடுறாங்க, இல்லை அப்பளம் அந்த மாதிரி அமைச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆச்சு, நம்ம ஆக்சுவல் பிளேட்டில் என்ன சொன்னேன், ரைஸ் இருக்கணும், பருப்பு இருக்கணும், 2 மடங்கு காய். இப்போ காயும் போச்சு, பருப்பும் போச்சு, ரைஸ் ஃபுல் பிளேட் ஆகிடுது. அப்போ என்ன ஆகுது, வெயிட் ஏறுறதுக்கு காரணம் இதுதான். இதனால வெயிட் மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை வேற என்னென்ன உடல்நல பிரச்சனைகள்லாம் ஏற்படுது? சார், பைல்ஸ் வருது, ஹெமராய்ட்ஸ் வருது, ஏன்னா நார் சத்து இல்லை. புரியுதுங்களா? இப்போ கீரை இதெல்லாம் சாப்பிட்டோம், இல்லை பீன்ஸு இது சாப்பிட்டாலே 2 வித நார் சத்து வருது. அது கொலஸ்ட்ரால் கண்ட்ரோலுக்கும் நல்லதாக இருக்குது, இந்த மாதிரி மோஷன் ஈஸியாக போகிறதுக்கும் நல்லதாக இருக்குது. எவ்வளோ சின்னவங்களுக்கு பைல்ஸ் அண்ட் ஹெமராய்ட்ஸ் இருக்குது, ஏன்னா காய் குறைவாக சாப்பிட்றாங்க. நம்ம ஆரம்பத்திலே ஸ்டார்ட் பண்ண ஒரு விஷயம் தான், விரதத்துக்கு வரலாம். இப்போ நான் வந்து சடனாக ஒரு நல்லா ட்ராவல் பண்ணிட்டுருப்பாங்க, லைஃப் ஸ்மூத்தாக போயிட்டு திடீர்னு அவங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் ஆகி இந்த வெயிட்டை குறைச்சாகணும் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஏதோ ஒரு தாட் வரும், அவங்க சடனாக என்னென்னமோ முயற்சிகள் பண்ணுறது, ஒரு பக்கம் ஃபிட்னஸ் சென்டர் போகிறதா இருக்கட்டும், இன்னொரு பக்கம் டயட் இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கெல்லாம் போவாங்க. இப்போ அது மாதிரி எக்ஸசிவாக என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது விரதத்தில்? விரதம்னு ஆரம்பித்தாலே மெதுவாக தான் ஆரம்பிக்கணும் சார். ஒரு பொழுதுன்னு அதுக்கு தான் வச்சாங்க. அதான் முதல்ல 1 வேளை 3 வேளை சாப்பிட்றதே 2 வேளை சாப்பிடுங்க, 1 வேளையை விடுங்க. ஒரு பொழுதுங்கிறது 2 வேளையை விட்டுட்டு 1 வேளை சாப்பிட்றது. ஸோ இந்த மாதிரி ஸ்லோ. முதல்ல வேணால் வெறும் ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க 1 வேளை, மற்ற 2 வேளை ரெகுலராக சாப்பிடுங்க. இன்னொன்று வெஜிடபிள்ஸ் வச்சுக்கோங்க, சூப் மாதிரி இல்லை சாலட் மாதிரி 1 வேளை சாப்பிட்டுட்டு. இல்லை தப்பு பண்ணுறது என்னென்னா, விரதம் இருக்கோன்னு வெறும் ஃப்ரூட்ஸு இல்லை வெறும் வெஜிடபிள் லைஃப் லாங் 1 மாதம், அப்போ ஹெல்த்து போயிடும். 24 வயசு 25 வயசு தாயார் தகப்பனார் பார்த்துண்டு வளர்த்து ஒரு குழந்தைய இவங்க இந்த மாதிரிலாம் வெளியில் எக்கச்சக்கமாக சாப்பிட்டு வெயிட்டை ஏற்றிட்டு திடீர்னு ஒரே ஒரு ஃபுட் குரூப், அது வெஜிடபிளாக இருக்கட்டும் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், இது மாத்திரம் எடுத்தாங்கன்னா ப்ராப்ளம். அவங்களுக்கு டெஃபிஷியன்சி நிறைய குழந்தைங்கள் இப்போ நிறைய ப்ராப்ளம், சில பேர் இறந்து கூட போயிட்டாங்க சார். அதனால இதெல்லாம் பண்ணக்கூடாது, ஒரு வெறியாக எதுவுமே பண்ண. அதான் இப்படி புரிஞ்சுக்கிறாங்க, காய்கறிகளை எடுத்துக்கிறதே இல்லை, காய்கறிகளில் தான் அதிக சத்துக்கள் இருக்குன்னு ஒரு பக்கம் நம்ம சொல்கிறத, அப்போ காய்கறிகள் மட்டுமே எடுத்துக்கிற ஒரு மனப்போக்கு இருக்குது. அது பண்ணவே கூடாது. 5 வித உணவு இருக்குது. நம்ம தானியங்கள், புரத சத்து, வெஜிடபிள், ஃப்ரூட்டு, பால், 5மே முக்கியம். தினம் நம்ம இந்த விரலுக்கு பதில் இந்த விரல் கொடுக்க முடியுமா? ஒன்னொன்றுத்துக்கும் முக்கியத்துவம் இருக்குது, ஒன்னொன்றுத்துக்கும் குவான்டிட்டி இருக்குது, ஒன்னொன்றுத்துக்கும் எப்படி எடுக்கணும்னு இருக்குது. அதனால எல்லாமே கடைப்பிடிக்கணும். அண்ட் ஈஸியாக வெயிட் குறைக்கலாம் சார். 2 to 3 kilos எங்கள் கிட்ட வந்தால் டயட்டிஷியன்ஸ் கிட்ட நல்ல இது பண்ணி குறைக்கலாம். இவங்களுக்கு என்னென்னா 100 கிலோ 100 கிலோ மேலே ஆயிடுறாங்க. அதை போட அவங்களுக்கு 6-7 வருஷம் ஆச்சு. 1 வருஷத்தில் போட முடியுமா? 50 கிலோலேருந்து 150 கிலோ டைம் ஆகும். ஆனால் குறைக்கும் போது உடனே குறைக்கணும், அதான் ப்ராப்ளம். எனக்கு கல்யாணம் வருது, இல்லை எங்கள் அக்கா கல்யாணம் வருது, இல்லை ஃப்ரெண்டு கல்யாணம் வருது, நான் தண்ணி குடிச்சு 10 நாள் இருக்கேன், நான் வெயிட்டை குறைப்பேன். இதெல்லாம் தப்பு இல்லை. சில பேர் அதை செய்யறது கூட தயாரில்லை. நான் ஒரு சின்ன பவுடர் மாதிரி கொடுத்தீங்கன்னா, இல்லை ஒரு டேப்லெட் மாதிரி கொடுத்தீங்கன்னா எனக்கு வெயிட் குறையணும் அப்படின்ற ஒரு ஈஸியான வழியை தேடி போய் அவங்களும் பிரச்சனைகளை சிக்கிறத பார்க்க முடியுது. அதெல்லாம் ரொம்ப டேஞ்சரஸ். அண்ட் மெடிக்கல் ஹெல்ப்போட தான் எதுவுமே பண்ணணும். நீங்கள் ஒரு டயட் எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு டாக்டர்கிட்ட போய் என்னென்ன டெஸ்ட் எடுக்கணும்னு நீங்கள் டெஸ்ட் எடுத்து அதை அவர் கிளியர் பண்ணால் உங்கள் ஹெல்த் நல்லா இருக்குன்னா அப்போ எந்த டயட் வேணால் ட்ரை பண்ணலாம். டயட்டிஷியனோட ஹெல்ப்போட நீங்களே நெட்டை பார்க்க வேண்டியது நீங்களே பண்ணால் நிறைய பிரச்சனை வரும். ஓகே மேம், நிறைய தகவலை சொன்னீங்க. உங்கள் நேரத்துக்கு நன்றி மேம். தேங்க்யூ. வருடம் முழுவதும் ஆதரவு தரும் வாடிக்கையாளர்களுக்கு தங்கமயில் வழங்கும் நன்றி விழா. சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் ஒவ்வொரு 10 கிராம் தங்கத்திற்கும் 40 கிராம் வெள்ளி இலவசம். இச்சலுகை மார்ச் 22ஆம் தேதி வரை மட்டுமே.